கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது மயக்கம் எந்தனுக்கு நடுக்கம் எந்தனுக்கு நாற்று ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் எந்த மேல் மூச்சு இன்று சுகமத்தில் உழுந்தேன் நிலவே நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி நீ வானத்துக்கா இல்லை மேகத்துக்கா உன்னை நான் கேட்கிறேன் என் வான்மதியே நீ எது சொன்னாலும் நான் ஏற்கிறேன் சொல்லு சொல்லு நிலவே உந்தன் நெஞ்சில் என்ன மிரிலே சொல்லு சொல்லு நிலவே உந்தன் நெஞ்சில் என்ன மிரிலே நிலவே நீதா யாருக்கு சொந்தமடி குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தைச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே
எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியூடாக உங்க எல்லோருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரமும் நமது நிகழ்ச்சியில வேற லெவல் பிளேலிஸ்டோட இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு பாடல்கள் வந்து அமைய காத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சில பாடல்கள் வந்து நம்ம யோசிக்கும் பொழுது அந்த பாடல்கள் சடன்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இது இப்ப நம்ம யோசிச்சோம் இல்லையா? இந்த பாட்டு இப்ப நம்ம கேட்கிறோமே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நமது நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணும்போதே சில பாடல்களை வந்து நீங்கள் முணுமுணுத்துட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு பாடல்களும் வந்து நம்ம எப்பயுமே முணுமுணுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அந்த முணுமுணுப்புகள் ஊடாக வந்து இன்னைக்கு வரக்கூடிய பிளேலிஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒத்து போகக்கூடிய மாதிரியான பிளேலிஸ்டாக தான் அமைய போகிறது. இயல்பாக நமது வாழ்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேலிஸ்ட்டு ஒரு சில பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் நமது நிகழ்ச்சியோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்கள் வந்து நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரம் இல்லாமல் வந்து ஒவ்வொரு இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்கத்திலையும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு பிடித்த அந்த இசைக்குழுவினர்களை வந்து நீங்க சரியான ஒரு அடையாளத்தோட நீங்க அவர்களுக்கான ஒரு கௌரவிப்பை கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னா, எங்களோட இணைந்து டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேர் கமெண்டை பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை வந்து 2026 அதாவது இந்த வருடம் டிசம்பர் மாதம் 31st நைட்டின் டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த இசைக்குழுவினர்கள் யாரு அப்படின்றது வந்து தீர்மானிப்பது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு, இந்த வாரம் நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கும் அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்கள் தான் இந்த வாரம் நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேரை கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை வந்து 2026 டிசம்பர் 31 நைட்டின் டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்ட மேடையில் அவர்களுக்கான கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டனி ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவர்களுடைய பிளேலிஸ்ட்டை பார்க்கும் பொழுது வந்து கண்டிப்பாக இன்றைக்கு நிகழ்ச்சி வேற லெவலில் களை கட்ட போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் அந்த பாடல்களையும் நாமளும் ரசிச்சுட்டு வரலாம். எல்லோருக்குள்ளேயும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். பெரிய ஆசைகளையும் தாண்டி சின்ன ஆசைகளை வந்து நாம நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த ஆசை வந்து ரொம்ப 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 பெரிய விஷயமா வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உனக்கு இருக்கக்கூடிய ஆசை என்ன, உனக்கு இருக்கக்கூடிய ஆசை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் இந்த விஷயம் சாப்பிட வேணும், நான் இந்த இடத்துக்கு நான் போக வேணும், நான் இன்னைக்கு முழுக்க நான் ரெஸ்ட் எடுக்க வேணும், நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழும்ப வேணும், நான் இன்னைக்கு ஒரு பிடிச்ச ஆள் கூட கொஞ்சம் நேரம் பேச வேணும். இப்படி சின்ன சின்ன ஆசையே சில நேரங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசைகளாக வந்து நிறைவேறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது. அப்படி ஆசைகளுக்கு சொந்தக்காரராக வந்து வரக்கூடிய ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், தூள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் நம்மளுடைய கபிலனோட வரிகளில் வந்து ரொம்ப 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 அழகாக வந்து இந்த பாடல் வந்திருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாடலை இன்னும் வேற லெவலில் ஆக்குவதற்கு நம்மளுடைய வித்யாசாகர் இந்த பாடலுக்கு வந்து இசை வழங்கியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சுஜாதா, சங்கர் மகாதேவன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாய்ஸ்லையும் இந்த பாடலை வேற லெவலில் பின்னிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட ஆசை ஆசை பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது மழையா எழுந்தேன் நான் இப்பொழுது மணலா விரிந்தேன் நான் இப்பொழுது சுவதே பதித்தாய் இப்பொழுது
திருவிழாகிறேன் இப்பொழுது நீ எனக்குள் தொலைவது எப்பொழுது புல்வெளியாகிறே இப்பொழுது நீ பனித்துளியாவது எப்பொழுது கிணற்றில் சூரியன் இப்பொழுது உன் கிழக்கில் உதிப்பது எப்பொழுது புடவை கருவில் இப்பொழுது நீ புதிதாய் திறப்பது எப்பொழுது ஆசை ஆசை இப்பொழுது தீர ஆசை இப்பொழுது ஆசை தீர காலம் இப்பொழுது கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள் எப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது மலையாய் எழுந்தேன் நான் இப்பொழுது மணலாய் விரிந்தேன் நான் இப்பொழுது சுவடை பதித்தாய் இப்பொழுது ஆசைகளோடு கனவுகளும் கலந்து சில நேரங்களில் நமது வாழ்க்கையை என்னும் ஒரு உலகத்துக்கு கொண்டு போகும் பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அழகை நாம சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றாக சில நேரங்களில் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. எனவே இசையும் இந்த காற்றோடு கலந்து பல இசைகளாக நம்மளுக்கு காதுகளில் வரும் பொழுதுதான் வண்டுகளோட ரீங்காரம் கூட ஒரு அழகான இசைகளாக மாறக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்படி ஒரு இசை அப்படின்றது பிறக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான அர்த்தத்தோட பிறக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இசை அப்படின்றது ஒரு வரையறையும் தாண்டி ஒவ்வொரு நொடிகளிலும் புது புது இசைகள் இந்த பிரபஞ்சத்துல பிறந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த குழந்தைய இன்னும் வித்தியாசமாக நம்மளுக்கு தர வேணும்ன்ற ஒரு முனைப்போட அப்ப இருந்து இப்ப வரைக்கும் லிரிக்ஸே புரியலை அப்படின்னு சொன்னாலும் இசையோட நம்ம அந்த பாடலை ரசிக்க வேணும் அப்படின்றதுக்காக நம்ம கூட இணைந்து இந்த பிரபஞ்சத்துல பயணித்து கொண்டிருக்கும் ஒரு இசையமைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது விஜய் ஆண்டனி சார். விஜய் ஆண்டனி சாரோட சில பாடல்களுடைய அர்த்தங்கள் பல நேரங்கள்ல புரியாது. ஆனா அந்த பாடல்களை சில நேரங்கள்ல நம்ம ரொம்பவே வைப் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நான் அவன் இல்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏன் எனக்கு மயக்கம் அப்படின்ற ஒரு பாடல் நிறைய பேருடைய பிளேலிஸ்ட்ல வேற லெவல்ல வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூமெண்ட்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. எனவே அந்த பாடல்ல நிகழ்ச்சியில நம் நாட்டு அவர்களுடைய குரல்களை அடுத்தும் கூட நாம பார்க்க காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே நான் அவன் இல்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான ஒரு பாடல் பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடாக இணைந்திருப்போம்.
எனக்கு மயக்கம் எனக்கு நடுக்கம் எனக்கு என்னாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு இந்த நொடியோடுக்குள் விழுந்தேன் இன்று சுகமொன்னில் உழுந்தேன் கால் விரலில் வெட்கம் பழுதேன் பறந்தேன் நேற்று வரை ஒழுங்காயிருந்தேன் உன்னை கண்டு கிறுக்காய் அலைந்தேன் ராத்திரியில் உறக்கம் தொலைத்தேன் கலைத்தேன் ஏன் எனக்கு மயக்கம் எனக்கு நடுக்கம் எனக்கு என்னாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு சம்மதமாய் சேலை போறேன் ஊத்தி கொண்டு நீ தூங்க சம்மதமாய் வெட்கம் கொண்டு ஏக்கம் கூட்டிட சம்மதமாய் என்னை உந்தன் கூந்தலுக்குள் குடியேற்ற சம்மதமாய் எனக்குள் வந்து கூச்சமூட்டிட கட்டி கொண்ட கைகள் கோத்து தூங்க சம்மதம் உன்னை மட்டும் சாகும் போது தேட சம்மதம் உள்ளங்கையில் உன்னை தாங்கி வாழ சம்மதம் உன்னை தோளில் சாய்த்து கொண்டே போக சம்மதம் ஏன் எனக்கு மயக்கம் எனக்கு நடுக்கம் எனக்கு நாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு This is a way to go, this is hate to see this song but just to act in my way. Feeling is that's meant to be. To pretend to cry, a fool came to see. Looks me down, yo, baby, come away. This is the time for us to be. காதல் எனும் பூங்காவனத்தில் பட்டாம்பூச்சியாவோமா பூக்கள் விட்டு பூக்கள் தாவே மூழ்கி போகுமா காதல் என்னும் கூண்டில் அடைந்து ஆயுள் கைதியாவோமா ஆசை குற்றம் நாளும் செய்து சட்டமீதமா லட்சம் என்னை தோன்றும் காட்சி உன்னில் காண்கிறேன் காதல் கொண்ட கோதை தன்னை நினை பார்க்கிறேன் எந்த பெண்ணை காணும் போதும் உன்னை காண்கிறேன் உன்னை காதல் செய்து கொள்ள போகிறேன் ஏன் எனக்கு மயக்கம் எனக்கு நடுக்கம் எனக்கு நாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு இந்த நொடியோடுக்குள் விழுந்தேன் இன்று சுகமொன்னில் உழுந்தேன் ராத்திரியில் உறக்கம் தொலைத்தேன் கலைத்தேன் ஏன் எனக்கு மயக்கம் எனக்கு நடுக்கம் எனக்கு நாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு நம்ம ஒரு அழகான ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். ஸோ இதே மாதிரி அழகான பாடல்கள் எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக வரப்போகின்றது. இந்த வாரம் நம்ம கூட பயணித்து கொண்டிருக்கும் இசைக்குழுவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்கள் தான் இந்த வாரம் வேற லெவலில் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இவர்களுடைய இசையில் இவர்களுடைய குரல்களில் நிறைய பாடல்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வர தயாராக இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட ஹரிஹரனோட இசையில் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் தான்
பெரியண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் வர காத்து கொண்டிருக்கிறது. இந்த பாடல்கள் அப்படின்றது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்குலையும் ஒரு வித்தியாசமான உணர்வுகளை நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் பெரியண்ணா திரைப்படத்தில் அந்த ஆல்பமே நிறைய பேருக்கு அல்டிமேட்டாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்ன பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகுது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அடுத்து என்ன ஸ்பெஷலான ஒரு ரீட்டாக உங்களுக்கு தரப்போகிற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிலவே நீ யாருக்கு சொந்தமடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்தும் வரப்போகின்றது. ஸோ கடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய பல பாடல்களை பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஒரு தொடர்ச்சியாக ஒரு பாடல் கூட இந்த வாரம் தரலாட்டி நிகழ்ச்சி முழுமை பெறாது அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு தோன்றதால அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் தாரோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட ஒரு சூப்பரான ஒரு பாடல் பாலை தொடர்ந்து வேண்டிய நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கலாம். நிலவே 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 நீதான் யாருக்கு சொந்தமடி, நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி, நீ வானத்துக்கா இல்லை மேகத்துக்கா உன்னை நான் கேட்கிறேன், என் வான்மதியே நீ எது சொன்னாலும் நான் ஏற்கிறேன். சொல்லு சொல்லு நிலவே உந்தன் நெஞ்சில் என்னுமிரிலே, சொல்லு சொல்லு நிலவே உந்தன் நெஞ்சில் என்னுமிரிலே, நிலவே நீதா யாருக்கு சொந்தமடி. பல வண்ணங்கள் இது உன்னால் வந்ததே, நீ இல்லாமல் அது ஒவ்வொன்றும் அடி கண்ணீர் சிந்துதே, என் காதல் ஓடம் கரை சேராமல் கடலில் நீந்துதே. நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி. நிலத்தில் நீந்துமா, நிலத்தில் உள்ள மானினம்தான் நீரில் வாழுமா, பூவனதை கலக்கியது காதல் பாவமே, ஆறலையே தீரலையே நெஞ்சில் சோகமே, ஒரு மலையின் கீதன் தவறாலே அது மணலாய் கரைந்ததே, என் மனங்கொண்ட என் உண்மையின்றி தினம் உயிரை உறுத்துதே, விதி காட்டிய திசையில் விடையினை தேடி கால்கள் நடக்கிறேன். நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி, நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி, வானத்துக்கா இல்லை மேகத்துக்கா உன்னை நான் கேட்கிறேன்,
என் வான்மதியே நீ எது சொன்னாலும் நான் ஏற்கிறேன். சொல்லு சொல்லு நிலவே உந்தன் நெஞ்சில் என்னும் இருளே, சொல்லு சொல்லு நிலவே உந்தன் நெஞ்சில் என்னும் இருளே. ஒரு பாடல். ஸோ பரணியோட இசையில ஹரிஹரன், அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சித்ரா மேமோட வாய்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ பெரியண்ணா திரைப்படத்தில் வந்த பாடல். ஸோ அதையும் தாண்டி நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்களும் கண்டிப்பாக எல்லோருக்குமே வந்து ரொம்பவும் ஒரு பிடித்த ஒரு பாடலாக அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் ரீசனாக வந்து இந்த பாடலை வந்து ரீமேக் பண்ணி நிறைய பேர் வந்து ரீல்ஸ்கள் எல்லாமே வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தோம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்தவங்க ஒரு பாடலை பாடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாடலோட உண்மையான விஷயத்தையும் தாண்டி அவங்க பாடினவங்களுடைய விஷயம் தான் எல்லாருடைய ஃபோன்லையும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், அடுத்தும் கூட நமது ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரகுமானோட இசையில் வந்திருக்கக்கூடிய முதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற குறுக்கி சிரிச்சவளை பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்து கூட நாங்கள் பார்க்க தயாராக இருக்கின்றோம். குறுக்கு சிறுத்தவளை அப்படின்னு சொல்லும்போது இந்த பாடலோட ஒவ்வொரு வேஷனும் வந்து ரொம்பவே ஒரு வைப் மெட்டீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடல் தமிழையும் தாண்டி தெலுங்குலேயும் இந்த பாடலை வந்து வைப் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஆல்பமாக வந்து முதல்வன் திரைப்படத்தில் வந்து வந்திருந்தது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட அந்த பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் வர தயாராக இருக்குது. ஸோ நீங்களும் தொடர்ச்சியாக நம்ம கூட இணைந்திருந்து பாடல்களையும் பார்த்து மகிழ முடியும் அப்படின்னு கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட ஒரு சூப்பரான ஒரு பாடல். ஸோ முதல்வன் திரைப்படத்தில் ஏஆர் ரகுமானோட இசையில் நம் நாட்டவர்களுடைய குரல்களில். குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. கொடிய விட்டு குதிச்ச மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசடியே, அடியும் போல செவப்பு இல்லை, கணுக்கால் கூட கருப்பு இல்லை, நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பு செய்ய வேணும் பாக்கியமே. குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்து கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே.
இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்து கண்மணியே. மழையடிக்கும் சிறு பேச்சு, வெயில் அடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணு குதையிற வரையில் உடன் வர கூடுமோ. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்து கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் உன் கொலுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் காதலோட ஏற்படக்கூடிய மயக்கமும் சரி, சில நேரங்களில் ஏற்படக்கூடிய தயக்கங்களும் சரி, அந்த சூழலை ரொம்பவே ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இன்பமாக நமது வாழ்க்கையை வந்து ஒரு அழகாக ஆக்கிக்கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாடல் நமது விஜய் ஆண்டனியோடு சேர்ந்த மேஜிக்கோட பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ அடுத்தும் கூட இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஒரு பாடல் பார்த்திருந்தாலும் அந்த காலத்தை நம்ம அப்படி சுவாசித்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்த நம்மளுடைய இளையராஜாவோட மியூசிக்கில் வந்து சூப்பரான ஆல்பங்கள் நம்மளுக்கு நிறையவே தந்திருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஆல்பங்களில் வந்து அப்படி ஒரு முத்தாக வந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடல் பார்க்க போகின்றோம். ஸோ பாடவா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். ஸோ பாடவா என்று சொல்லி ஒரு பாடலே நிகழ்ச்சியில் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அப்படி என்ன பாடலாக இருக்கும் அப்படின்றது வந்து தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல குழப்பங்களாக இருக்கும். ஸோ பாடல் அப்படின்னு சொன்னாலே வந்து கண்டிப்பாக அந்த பாடலில் உள்ள வரிகள் வந்து அர்த்தமுள்ள ஒரு வரிகளாக இருக்கும். பாடலே பாட போகுது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பாடலாக இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோட நிகழ்ச்சியில் அடுத்து கூட பாடல் பார்த்துட்டு வந்து இந்த பாடலா அந்த பாடல் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை பற்றியான நிறைய விஷயங்கள் வந்து பாடலை தொடர்ந்து உங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட இளையராஜாவோட இசையில் வந்திருக்கக்கூடிய பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோட இணைந்திருப்போம்.
அப்படின்னு சொன்னாலே வந்து இன்னைக்கு ஒரு அழகான பிளேஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். ஆனா அது எப்பயுமே வெறும் பேச்சு இல்லாம ஒரு வெற்றி பேச்சாக இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் மாற்றி இருந்தேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நானும் நிகழ்ச்சியிலேருந்து டட்டா பாபா சொல்லிட்டு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் உங்களுடைய மனங்களை தொட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வாரம் நம்ம கூட பயணித்த அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டனி ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்கள் தான் இந்த வாரம் பயணித்த இசைக்குழுவினர்கள். எனவே இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேரை கமெண்டை பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை 2026 அதாவது இந்த வருடம் டிசம்பர் மாதம் நமது டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டு இருக்கின்றோம். எனவே அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு தீர்மானிப்பது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் எனக்கு இவ்வளவு நேரம் என் கூட பயணித்த எல்லா உள்ளங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதையும் தாண்டி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய நம்ம தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் நான் கமல். டடா.